அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய வகுப்பில் 6ஆம் வகுப்பில் இயல் 5 உள்ள மயங்கோலிகள் என்ற இலக்கண பகுதி தான் பார்க்க போகிறோம். இந்த மயங்கோலிகள் எதை அடிப்படையாக கொண்டது இது மயங்கோலிகள் என்று சொல்கிறோம்னா பாருங்கள். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே முந்தைய வகுப்பில் நட்பு எழுத்துக்கள், அதாவது மெய் எழுத்துக்கள் வகைகள் 3 வகைகளாக பார்த்துருப்போம். மெய் எழுத்துக்கள் வகைகள் 3 வகையை பார்த்துருப்போம். என்னென்னா 1 வல்லினம், 2 மெல்லினம், 3 இடையினம் என்று நம்ம பார்த்துருப்போம். இதில் வல்லினம் எழுத்துக்கள் என்னென்னா க, ச, ட, த, ப, ர, கசட, தபர, இந்த 6 எழுத்துக்களும் வல்லின எழுத்துக்கள். அதே மாதிரி மெல்லின எழுத்துக்கள் என்னென்னா ங, ங, ந, ந, ம, ந, இந்த 6 எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்கள் என்று பார்த்துருப்போம். அதே போல் இடையின எழுத்துக்கள் என்னென்னா எரள, வளல, ஏ, ர, ல, வ, ல, ல என்ற எழுத்துக்கள் ஆல்ரெடி முந்தைய வகுப்பில் பார்த்தோம். இந்த எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு பாருங்கள். இதில் ஒரே மாதிரி உச்சரிக்கை சொல்கள் எதுன்னு இருக்கான்னு பாருங்கள். க, ச, ட, த, ப, ர. இதில் எதுவும் அப்படி இல்லை. ஆனால் இதில் பாருங்கள், இந்த ராவும் வல்லினத்தில் ஒரு ரா, அதாவது வல்லினத்தில் இருக்கக்கூடிய ராவும் இடையினத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராவும் பாருங்கள் உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி எழுத்துக்கள் உள்ளது. இது உச்சரிப்பில் எந்த ஒரு மாற்றம் இல்லையா? ரா, ரா, இவ்வாறு உள்ள எழுத்துக்கள் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா மயங்கொலிகள். அதே மாதிரி வேறு எதனா இருக்கான்னு பாருங்கள். மெல்லினத்தில் எதனா இருக்க பாருங்கள், அதுலேயும் இருக்குது. மெல்லினத்தில் என்னென்ன இருக்குது பாருங்கள். வல்லினத்தில் ஒரு இது பார்த்துருந்தோம்னா வல்லினத்தில் பாருங்கள், வல்லினத்தில் ஒரு ரா இருக்குது. அதே மாதிரி இடையினத்தில் ஒரு ரா இருக்குது. இந்த வல்லினத்தில் உள்ள ராவும் இடையினத்தில் உள்ள ராவும் பாருங்கள் உச்சரிக்கும் பொழுது ரா, ரா. ஏன்னா வேறுபாடு தெரிஞ்சுதா? தெரியல தானே? இது மாதிரி வேறுபாடு தெரியாத ஒரே மாதிரி ஒலிப்பு முறை கொண்ட சொற்கள் அல்லது எழுத்துக்கள் அமைந்தால் அது மயங்கொலிகள் ஆகும். அதே போல் மெல்லினத்தில் எதுனா இருக்கா பார்க்கலாம். மெல்லினத்தில் பாருங்கள், நா இருக்கு, நா, அடுத்து ஒரு நா இருக்கு, அடுத்து என்ன இருக்கு? நா இருக்கு. அப்போ இங்கே மெல்லினத்தில் ஒரு 3 எழுத்துக்கள் இருக்குது. இந்த 3 எழுத்துக்களும் நா, ஞா, ஞா உச்சரிக்கும் பொழுது எதனா மாறுபாடு இருக்கானா? இல்லை, ஒரே மாதிரி ஒலிப்பு முறை கொண்டு இருக்குது. அதனால் இதுவும் என்ன எழுத்துக்கள்? மயங்கொலி எழுத்துக்கள் ஆகும். அடுத்து வேறு எதனா இருக்கா? அப்போ இந்த ரா எடுத்துட்டோம், இங்கே ரா எடுத்துட்டோம், நா, நா, நா எடுத்துட்டோம். அடுத்து வேறு எதனா இருக்கான்னா இடையின எழுத்துக்கள் பாருங்கள், லா இருக்குது. இடையினத்தில் லா இருக்குது, அடுத்த லா இருக்குது, அடுத்த ஒரு லா இருக்குது. அப்போ இடையினத்தில் ஒரு 3 ஒரே முறை உச்சரிப்பை கொண்ட ஒலிப்பு, அதாவது இடையினத்தில் ஒரே மாதிரியான ஒலிப்பு முறையை கொண்ட 3 எழுத்துக்கள் இருக்குது. அதுவும் மயங்கொலி எழுத்துக்கள் ஆகும். இது ஒரே மாதிரியான ஒலிப்பு முறையை மட்டும்தான் கொண்டு இருக்குது. ஆனால் சொல்லினுடைய பொருளில் இடம்பெறும் பொழுது இதுக்கு பொருள் வேறுபடும். அவ்வாறு பொருளில் வேறுபட்டு ஒலிப்பு முறையில் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அமைஞ்சால் அது மயங்கொலிகள் எனப்படுகிறது. இப்போ பார்த்தோமா? அப்போ எத்தனை இங்கே மயங்கொலி எழுத்துக்கள் இருக்குன்னா பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இந்த 8 எழுத்துக்களும் தமிழில் இடம்பெற்றுள்ள மயங்கொலி எழுத்துக்கள் ஆகும். அப்போ தமிழில் உள்ள மயங்கொலி எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? 8. இதை அடிப்படையாக கொண்டு தான் மயங்கொலி எழுத்துக்கள் பிரிக்கிறது. அது என்னன்றது நம்ம இந்த வகுப்பில் பார்ப்போம். பாருங்கள், மனம், மனம் என்று 2 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இது உச்சரிக்கும் பொழுது எதனா மாற்றம் இருந்ததுன்னா எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இதற்கு பொருள் வேறுபாடு உண்டு. அவ்வாறு பொருள் வேறுபாடு இருந்து ஒலிப்பு முறையில் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய எழுத்துக்கள், சொற்கள் எனது மயங்கொலிகள் ஆகும். இங்கே 3 சொல்லி நா போட்டு ஒரு மனம் கொடுக்கப்பட்டுள்ளது, 2 சொல்லி நா கொடுத்து ஒரு மனம் கொடுக்கப்படுறது. அப்போ இது 3 சொல்லி நா அமைஞ்சா இந்த மனத்துக்கு பேர் வாசனை. இந்த 2 சொல்லி நா அமைந்து ஒரு மனம் என்று அமைந்திருக்கு. இது என்னன்னா உள்ளத்தை குறிக்கக்கூடியது என்று பொருள்படக்கூடியது. இவை என்ன எழுத்துன்னு சொல்கிறோம்? மயங்கொலிகள் என்று அழைக்கிறோம். பாருங்கள், கீழே என்ன கொடுக்குறோம்னா, மேலே உள்ள 2 சொற்களையும் கவனிங்கள். உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒலிக்கின்றன. ஆனால் இரண்டுக்கும் இடையில் பொருள் வேறுபாடு உண்டு.
இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மைங்கொலிகள் என்கிறோம். மைங்கொலிகள் என்ன புரிஞ்சுதா? அதே பாருங்க பாருங்க, அடுத்து இதில் வந்து ஒன்று சொல்ல விட்டுட்டேன். இது கீழே உச்சரிக்கும் போது எப்படி உச்சரிக்கிறதுனா பாருங்கள். வல்லின எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்களும் என்ன எழுத்துக்கள் ஆகும்? நட்பு எழுத்துக்கள் ஆகும் என்றது நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே இலக்கண வகுப்பில் பார்த்துருக்கோம். அதே போல் இந்த இடையின எழுத்துக்கள் வந்து அனைத்தும் சேர்ந்தது ஒரே வகையை சார்ந்த நட்பு எழுத்துக்கள் ஆகும் என்று பார்த்தோம் இல்லையா? அதை சார்ந்து இந்த மைங்கொலிகள் வந்து நம்ம பெயர் சொல்லி அழைக்க போகிறோம். எப்படி அழைக்க போகிறோம்னு பார்த்துக்கோங்க. ஞாவுக்கு இணை எழுத்து கா, ஞாவுக்கு இணை எழுத்து சா, நாவுக்கு இணை எழுத்து டா. அதே போல் இந்த நாவுக்கு இணை எழுத்து தா, மாவுக்கு இணை எழுத்து பா, நாவுக்கு இணை எழுத்து ரா என்று நம்ம ஏற்கனவே வகுப்பில் பார்த்தது போல் இதுக்கு எப்படி பெயர் வைக்க போகிறோன்னா பாருங்கள். இங்கே நம்மளுக்கு இந்த நா கொடுத்துருக்காங்களா, இந்த நாவை உச்சரிக்கும் போது எப்படி எல்லாமே நான் தானே இருக்குது. இது எப்படி நம்ம பெயர் வைக்கிறதுனா, இந்த நாவுக்கு இணை எழுத்து டான் பார்த்தோம் இல்லையா? அதனால் இதே டன்னகரம். நாவுடைய இணை எழுத்து நட்பு எழுத்து டான்றதுனால டாவை அடிப்படையாக கொண்டு டன்னகரம் என்று உச்சரிக்க போகிறோம். அதே போல் இந்த நாவை பாருங்கள். இந்த நாவுக்கு இணை எழுத்து என்ன இருக்குது? நாவுக்கு இணை எழுத்து தாய் இருக்குது. அதனால் தாவை அடிப்படையாக கொண்டு இந்த நாவை அழைக்க போகிறோம் தன்னகரம் என்று அழைக்க போகிறோம். அதே போல் பாருங்கள், இங்கே இந்த நா இருக்கிற இரண்டு சொல்லி நா இருக்கா, அதுக்கு இணை எழுத்து பாருங்கள். இரண்டு சொல்லி நாவுக்கு இணை எழுத்து ரா. அதனால் அந்த ராவை அடிப்படையாக கொண்டு இந்த நாவை அழைக்க போகிறோம். என்ன அழைக்க போகிறோம் சொல்லுங்கள்? ரன்னகரம் என்று அழைக்க போகிறோம். அப்போ இந்த மெல்லினத்தில் உள்ள இந்த நாவுக்கு இப்போ பெயர் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சா எப்படி ஒழிக்கணும்னு? இப்போ தெரிஞ்சிருச்சா மெல்லினத்தை வந்து நம்ம எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று? எப்படி உச்சரிக்கணும்? இந்த நாவை டன்னகரம், இந்த நாவை வந்து தன்னகரம், இந்த நாவை வந்து ரன்னகரம் என்று உச்சரிக்க வேண்டும். சரி, இது உச்சரிச்சிட்டோம். அதுக்கடுத்து கீழே வந்து இந்த இடையில இருக்கக்கூடிய லாலா இருக்குல்ல, இதுக்கு எதனா பேர் இருக்கானா? இதுக்கும் பெயர் இருக்குது. இது இடையனும் சொல்லிட்டுங்க. இதுக்கு இடையனும்னா நட்பு எழுத்து வேறு எதனா வல்லினம் மெல்லினம் இருக்கா? ஏன்னா இல்லை. இந்த இடையின எழுத்துக்கள் ஆறும் ஒரே நட்பு எழுத்துக்கள். அதனால் இதுக்கு வந்து எப்படி பெயர் வைக்கிறதுனா அதுவும் பார்க்கலாம் வாங்க. இந்த வாவை இந்த லாவை ஃபஸ்ட்டு இருக்கிற லாவை பாருங்கள். பார்க்குறதுக்கு வா போலவே இருக்கா? வா, இந்த லா வந்து பார்க்குறதுக்கு வா போலவே இருக்கா? அடுத்ததாக பாருங்கள் லா, இந்த சிறப்பு லா இருக்குல்ல, இந்த சிறப்பு லா பார்க்குறதுக்கு எதை போன்ற உள்ளது? தமிழ் எழுத்தில் வந்து முதல்ல வந்து மாவை போல இருக்குது. இதையும் பார்த்துக்காங்க. இந்த லா வந்து பார்க்குறதுக்கு என்ன மாதிரி இருக்குன்னா இரண்டு சொல்லி நா போல இருக்கா? இதை அடிப்படையாக கொண்டு இதுக்கு பேர் வைக்கப்படுகிறது. அது எப்படி பேர் வைக்கிறதுனா வகரத், இது வா, அதனால் வகரத்தை சார்ந்த லகரம்ன்றதுனால இது வகர லகரம். இதுக்கு என்ன பேர்? வகர லகரம். வகர லகரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த லா வந்து பார்க்கறதுக்கு மா போலவே இருக்கிறதுனால இதை என்னன்னு அழைக்கிறோன்னா மகர லகரம். மகர லகரம். இந்த லாவானது நாவை போன்று தோன்றுவதால் காட்சியளிப்பதால் இதை நகர லகரம் என்று பெயர் வைக்கப்படுகிறது. அப்போ நம்மளுக்கு இப்போ வந்து மெல்லினத்தில் இருக்கக்கூடிய நாவுக்கும் இடையத்தில் உள்ள லா வரிசைக்கும் அது எப்படி உச்சரிக்கிறது, அதுக்கு என்ன பெயர் வைக்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து உச்சரிப்பு முறை வந்து பார்க்கணும், கீழே சொல்கிறேன் நான். அடுத்து பாருங்கள், வல்லினத்தில் ஒரு ரா இடையத்தில் ஒரு ரா இருக்குது. இது எப்படி நம்ம உச்சரிக்கிறதுனா அதை நம்ம ஆல்ரெடி சொன்னலையா, வல்லினத்தில் ஒரு ரா இடையத்தில் ஒரு ரான்னு சொன்னால் அதை அடிப்படையாக கொண்டு இதை இந்த ராவை வந்து வல்லின ரா என்றும் இந்த ராவை வந்து இடையின ரா என்றுமே நம்ம அழைக்க வேண்டும். இப்போ புரிஞ்சுங்களா? மைங்கொலி 8க்கும் வந்து எப்படி எப்படி உச்சரிக்கணும் இங்கே பார்க்கலாங்களா? ஷார்ட்டா சொல்கிறீங்களா? அப்படி ஒவ்வொன்றா. இந்த நாவுக்கு என்னன்னு சொல்லணும்? டன்னகர ரா. இந்த ராவை டன்னகர ரா. இந்த நாவை என்ன சொல்லணும்? ரன்னகர நா. அப்போ இந்த நாவை தன்னகர நா என்று அழைக்க வேண்டும். அடுத்து பாருங்கள், இதில் வந்து இடையின லா வரிசை இருக்கா? இந்த லா வரிசை வந்து எப்படி இருக்கணும்? வா போலவே இருக்கிறதுனால வகர லகரம். இந்த லாவை வந்து பார்க்குறதுக்கு மா மாதிரி இருக்கிறதுனால மகர லகரம். இந்த லா பார்க்குறதுக்கு நா மாதிரி இருக்கிறதுனால நகர லகரம் என்று உச்சரிக்க வேண்டும். அதே போல் இங்கே அடுத்து நம்ம என்ன இருக்குது? ரா இருக்குது, ரா இருக்குது. ஒரு இடையினரா ஒரு வல்லினரா. அப்போ இடையினராவை வந்து இடையினராவு என்றும் வல்லினராவு வல்லினரா என்றும் அழைக்க வேண்டும். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு எதனா இன்னும் டவுட் இருக்குதுன்னா இல்லை தானே? அடுத்து பார்க்க போனதுனே. அடுத்து ஒழிப்பு முறை. எப்படி ஒழிப்பு முறைன்னு பாருங்கள். இந்த டன்னகரம் வந்து
இந்த டன்னகரத்தை ஒலிக்கும் முறை வந்து எப்படின்னு பார்த்துக்கலாம். நாவின் நுனியானது மேல்வாய் அன்னத்தின் வந்து நடுப்பகுதியை தொடுவதால் நமக்கு இந்த டன் நகரம் தோன்றுகிறது. டன்னகரம் வந்து நாவினுடைய நுனி மேல்வாயின் அடிப்பகுதியை, அதாவது நடுப்பகுதியை தொடுவதால் இது நம்மளுக்கு வந்து இந்த டன்னகரம் தோன்றுகிறது. அதே போல் இந்த ரன்னகரம், இந்த ரன்னகரமானது நாவின் நுனியானது மேல்வாயின் முன்பகுதி தொடுவதால் தோன்றுகிறது. அடுத்து பாருங்க, இந்த தன்னகரமானது நாவின் நுனியானது பல்லின் அடிப்பகுதியை, இந்த பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் இந்த தன்னகரம் பிறக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. சரி வாங்க, அடுத்து வந்து என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் சொல்லிட்டேன். இட்டு இன்னு, இத்து இந்து, இரு இன்னு ஆகியவெல்லாம் இணை எழுத்துக்கள். அது எப்படி இணை எழுத்துக்கள் ஆனது என்றதெல்லாம் மேலே பார்த்துட்டோம். இது நம்ம வந்து முந்தைய வகுப்பில் நட்பு எழுத்துக்களை வந்து எதனை அடிப்படையாக கொண்டு சொல்கள் அமைக்கின்றன என்றது பார்த்துட்டோம். கண்டம், அப்போ இன் வந்தால் டா என்ற எழுத்து வந்து பின்னாடி அமையும். இது நட்பு எழுத்துக்கள். வண்டி என்னுந்தா பின்னாடி வந்து அந்த டா எழுத்து வாய் சார்ந்து இருக்கும். நண்டு, அப்போ இதனுடைய நட்பு எழுத்து டோ, இன்னுடைய நட்பு எழுத்து டா வகையை சார்ந்தது. இதெல்லாம் நட்பு எழுத்துக்கள் என்றது ஆல்ரெடி பார்த்தோம். அப்போ ராவனுடைய நட்பு எழுத்து என்னன்னு பார்த்தோம். ராவனுடைய நட்பு எழுத்து 2 சொல்லினா, அப்போ இன்னும் அமைஞ்சால் அதனுடைய நட்பு எழுத்தகைய ரா அதெல்லாம் அமையும். அப்படி அமைஞ்சால் அது நட்பு எழுத்துக்கள் என்பதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து பாருங்கள், நகரம், அதாவது டன் நகரம் வர இடத்துல வந்து ரன்னகரம் அமைஞ்சால் அதனுடைய பொருள் வந்து மாறுபடும் என்றது கொடுக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், எடுத்துக்காட்டு வந்து வானம், வானம் அப்படின்னு 2 சொற்கள் வந்து கொடுக்கப்பட்டது. இது உச்சரிக்கும் பொழுது எந்த ஒரு மாற்றம் இல்லை, ஆனால் பொருள் மாற்றம் உண்டு. எடுத்துக்காட்டு பாருங்கள், இந்த வானத்துக்கு வந்து வெடி என்று பொருளும், இந்த வானம் என்பது ஆகாயத்தை குறிக்கக்கூடியது. அதே போல பாருங்க, இங்க இருக்கக்கூடிய டன் நகரம் ஒரு ரன் நகரம். இந்த டன் நகரத்தில் இருக்கக்கூடிய பனியானது வேலையை குறிக்கக்கூடியது. இந்த பனியானது குளிர்ச்சியை குறிக்கக்கூடியது. பொருள் வேறுபாடு உண்டு, ஆனால் ஒலிப்பு முறையில் இருக்காது. அடுத்த பாருங்க, இடையன லா வரிசை இருக்கு. இந்த இடையன லா வரிசையில் நம்ம ஆல்ரெடி பேர் சொல்லிட்டோம். எப்படி உச்சரிக்குதுன்னா, இது வகர லா, இது நகரலா, இது மகரலா என்று உச்சரிக்க வேண்டும். இது வந்து ஒலிப்பு முறையில் வந்து எந்தெந்த இடத்துல வந்து நம்ம நா வந்து பட வேண்டும் என்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. பாருங்க, இந்த லாவானது வந்து நம்மளுடைய நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பல்லின் அடியை தொடுவதால் இந்த லகரம் தோன்றும். அதாவது நம்மளுடைய நாவினுடைய அடிப்பகுதி 2 பக்கம் தடித்து மேல் பல்லினுடைய அடிப்பகுதியை அப்படி லைட்டாக தொடர்றதுனால லா, இப்படி இந்த வகர லா தோன்றுகிறது. லா அப்படின்னு உச்சரிக்க வேண்டும். இதை வகரலா என்றும் அழைக்கிறோம் என்கிறோம். அடுத்த பாருங்க, 2வது வந்து இது என்னது, நகரலா. இந்த நகரலாவை வந்து எப்படி உச்சரிக்க வேண்டும்னா, நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேலனத்தின் நடுப்பகுதியை தொடுவதால், மேலனத்தின் நடுப்பகுதியை, இது பல்லின் அடிப்பகுதியை. இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்காங்க. இந்த லாவானது எந்த பகுதியை தொடுவதனால் இந்த லா தோன்றுகிறது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதனால இதை நல்லா டெப்த்தாக பார்த்து வச்சுக்காங்க. அப்போ வகர லா வந்தால் பல்லினுடைய அடிப்பகுதியை தொடுவதனால், அதுவே நகர லா வந்தால் மேலனத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் அப்படின்னு பார்த்து வச்சுக்காங்க. இது வகர லா. இதை இன்னொன்று என்னென்ன சொல்லி அழைப்பாங்கன்னா, பொதுலா என்றும் அழைப்பார்கள். நகரம் போல் இருப்பதால் இதை நகரலாவென்றும் பொது நகரம் ஆகவும் அழைக்கிறோம். அதே மாதிரி இந்த லா வந்து நம்ம சிறப்பு லா என்று உச்சரிப்போம். அதே போல இங்க மயங்கொலியில் வரும்பொழுது இதை என்னன்னு சொல்லணும்னா, இதை மகரலா, என்னன்னு மகரலான்றோம். அப்ப லான்னு வரும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய நாவினுடைய நுனியானது நன்கு மடக்கி வந்து உச்சரிக்க வேண்டும். பாருங்க, நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். லகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். லா தமிழுக்கே சிறப்பானது. எனவே இதனை சிறப்பு லகரம் என்று அழைக்கிறோம். இது மா போல இருப்பதால் மகர லகரம் என்று கூறுவது இலக்கண மரபு. இந்த இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லாவும் ஒரே இடத்துல உச்சரிக்கணும்னு சொல்லியிருக்கான் பாருங்க. இந்த நகரலாவும் மகரலாவும். ஆனா மகரலா வந்து நம்ம நன்கு மடக்கி வந்து உச்சரிப்போம் நடுப்பகுதியிலிருந்து. இந்த நகரலா வந்து நாவை வந்து மடக்காம தொட்டு உச்சரிப்போம். பொருள் வேறுபாடு பாருங்க. வகரலாவுக்கு வந்து விலை இருக்கா,
இந்த வகர லை என்பது பொருளின் மதிப்பு, விலை என்பது பொருளின் மதிப்பை குறிக்கக்கூடியது. இந்த விலை என்பது உண்டாக்குதல், விளைச்சல், அதை குறிக்கக்கூடியது. விலை என்பது இந்த லை, அதாவது மகர லை, சிறப்பு லை என்பது விரும்பு, ஆசைப்படு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த விரும்பை குறிக்கக்கூடியது. அடுத்து பாருங்க, இந்த இலை, இந்த இலை வந்து செடியின் இலை. இந்த இலை வந்து மெலிந்து போதல், மெலிந்து போதல். மகர லை அமைந்தால் நூல் இலை. இடையினரா, இந்த நா வந்து நாவின் நுனி மேலெழுத்தின் முதல் பகுதியை, மேலெழுத்தின் வந்து முதல் பகுதியை தொட்டு வருவதால் இந்த ரகரம் தோன்றுகிறது. இது இடையின எழுத்து என்பதால் இதை இடையின ரகரம் என்கிறோம். நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன புதுசாக பார்க்கணும்னா, எந்த இடத்துல தொடுவதால் இந்த ஒலிப்பு முறை தோன்றுகிறதுனா, நாவினுடைய நுனிப்பகுதியானது மேலெண்ணத்தின் முதல் பகுதியை தொடுவதால். அதுவே வல்லின ரா வந்து நாவின் நுனிப்பகுதி மேலெண்ணத்தின் வந்து மைய பகுதியை தொடுவதால் இந்த வல்லின ரகரம் தோன்றுகிறது. அப்போ புரிஞ்சுதுங்களா? அப்போ பாருங்க, தல்லா, நல்லா, நல்லா, இது மூன்றும் எந்த இடத்துல தொடுவதால் உச்சரிக்கப்படுகிறதுனா, மேல் அன்னம் நாவினுடைய நாவுனா, இந்த நா வந்து இந்த இடத்துல மேலெண்ணத்தின் முன்பகுதியை தொடுவதால் இந்த லா தோன்றுகிறது. இந்த லா என்ன? வகரலா. அதுவே இந்த லா, அதாவது நகரலானது மேலெண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் இந்த லா தோன்றுகிறது. சிறப்பு லானது மேலெழுத்தின் நடுப்பகுதியில் வளைந்து தொடுவதால் தோன்றுகிறது இந்த லகரங்கள். அதுவே ரா எழுத்து பாருங்க, ராவும் மேலெழுத்தில் வந்து இந்த ரா வந்து மேலெழுத்தின் முன்பகுதியை தொடுவதால் தோன்றுகிறது. இந்த வல்லின ராவானது மேல் பகுதியின் நடுப்பகுதியை தொடுவதால் தோன்றுகிறது. இன்னும் வேற என்ன இருக்குன்னா, நா, நா, நா என்ற மூன்று எழுத்து இருக்கா? அப்போ பாருங்க, இதில் எப்படின்னா எப்படி வச்சுக்கலாம்னா, நா, நா இப்படி நான் வச்சுக்கோங்க. ஏன் அப்படி எழுதுங்கன்னா பாருங்க, அதுக்கு சொல்றேன். இதில் பாருங்க, நம்ம இந்த நா, நா, நா இது எப்படின்னா, இந்த நாவானது, அதாவது தன்னகர நாவானது மேலெண்ணத்தின், அதாவது பல்லினுடைய அடிப்பகுதியை, மேலெண்ணத்தின் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் இந்த தன்னகர நா தோன்றுகிறது. அதுவே இந்த ரன்னகர நாவானது மேலெண்ணத்தின் முன்பகுதியை தொடுவதால் தோன்றுகிறது. இந்த தன்னகர நாவானது மேலெண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதனால் இந்த தன்னகர நா தோன்றுகிறது. அடுத்த பொருள் வேறுபாடு பாருங்க. ஏரி, இதில் வந்து இந்த ரீ மட்டும் கொடுத்துருக்காங்க. ஏரி என்பது நீர்நிலைகளை குறிக்கக்கூடியது. இந்த ஏரி என்பது மேலே ஏரி, அதாவது வல்லின ரீ வந்தா மேலே ஏரி பார்த்தல், மேலே ஏரி. அதுவே இடையின ரீ வந்தா நீர்நிலை. அதே போல கூரை, கூரை பாருங்க, இந்த கூரை வந்து வீட்டின் கூரையை குறிக்கக்கூடியது. வல்லின ரீ வந்தா புடவையை குறிக்கக்கூடியது. அடுத்து பாருங்க, இதுல சிரம், அதாவது சிரம் என்பது எதனை குறிக்கக்கூடியது அப்படின்னா, சிரம் என்பது எதை குறிக்கக்கூடியது? தலையை குறிக்கக்கூடியது. இலைக்கு வேறு பெயர் என்னது? இலையினுடைய வேறு பெயர் தலை. வண்டி இழுப்பது எது? வண்டி இழுப்பது, இது ரெண்டு காலை இருக்கா, எது வண்டி இழுப்பது? காலை. இது வந்து விடியற் காலை. கடலுக்கு வேறு பெயர் பறவை, பறவை இருக்கு. இந்த பறவை வந்து பறவை பறத்தலை குறிக்கும். இதுதான் கடலை குறிக்கக்கூடியது. பறவை வானில் பறந்தது, பறந்தது ரெண்டு இருக்கு. இதுல எது பறந்தது? பறவை வானில் பறந்தது. கதவை மெல்ல திறந்தான், திறந்தான் இருக்கலாம். இதுல வந்து மைங்கொலி எழுத்துக்களான ரா, ரா இருக்கு. இந்த ரா வந்து எது? திறந்தான் அப்படின்னா திற, இதுதான் திறந்தான். பூ டேஸ் வீசும், பூ வந்து இங்க ஆல்ரெடி நம்ம என்ன ஃபர்ஸ்ட் வந்து மைமொழியில முதல்ல கொடுத்துருக்கு. இதுதான் பூ வந்து மனம், மனம்னா எது? மூணு சொல்லினா இது வருதான், இது அதாவது டன்னகர நா வருதான் மனம். புலியின் டேஸ் வந்து காணப்படும், கண், கண் இருக்கு. இதுல இது மூணு சொல்லி இன்னும் வருதான் கண், டன்னகர இன்னும் தான் கண்ணை குறிக்கிறது. குழந்தைகள் டேஸ் விளையாடினார், பந்து, பந்து இருக்கு, பந்து. வீட்டு வாசல் டேஸ் போட்டனர், கோலம், கோலம், கோலம் போட்டனர். இந்த கோலம் என்பது கோலப்பகுதி. இது கோலம், வட்டப்பகுதியை குறிக்கிறது கோலம். அடுத்து தொடரில் உள்ள மைமொழி பிள்ளைகளை திருத்தி எழுதுக. இதில் என்ன மைமொழி பிள்ளை இருக்கு பாருங்க. ஒன்று நான் எழுதுறேன், ரெண்டு நீங்க பாருங்க. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின இருக்கா. இதில் எது மைமொழி எழுத்துனா என். இங்க டன்னகர இன்னு இருக்கு, இங்க என்ன வரணும்? ரன்னகர இன்னு வரணும், அதாவது இரண்டு சொல்லி இன்னு வரணும். வீட்டு தோட்டத்தில்
மலர்கள் டேஸ் வீசின அப்படின்னா என்ன வீசின? மனம் இருக்குது. இதில் ரன்னகரனா இருக்குது, டன்னகரனா வர வேண்டும். அதே போல் பாருங்கள், இங்கே வந்து தேர் திருவிழா இருக்குது, சென்றனர் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து என்ன தவறாக இருக்குன்னா என்ன இருக்குது? இதில் எங்கே மயங்கொழி எழுத்து ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்கள். இங்கே ஒரு மயங்கொழி சொல் இருக்குது, இங்கே ஒரு மயங்கொழி சொல் இருக்குது, வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான். இது வந்து விழா அப்படின்னா சிறப்புள்ளா அமைய வேண்டும். சென்றனர்னா ரன்னகரன்னா அமைய வேண்டும். ஒரு இதை வந்து அடிக்கணும். அதே போல் பாருங்கள், இங்கே வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லதுன்னு இருக்குது. இதை மட்டும் கரெக்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சரியான தொடர் எது? கண்டிருந்து எழுதுக. இதில் கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில். ரெண்டாவது, மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். மறையும் காலையில் கதிரவன் உதித்து மாலையில். இது எது சரியான தொடர்னா கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். கீழே உள்ள சொற்களை சேர்த்து புதிய சொற்களை உருவாக்க. இதில் பாருங்க, கல் குட்டல் இல் குட்டல் உண்டு. இது எப்படி மாற்றினா, கல் குட்டல் இல் குட்டல் உண்டு வந்து கல் உண்டு, இல் குட்டல் ஊ வந்து லூவாக மாறிவிட்டது. அதே மாதிரி கல் குட்டல் இல் குட்டல் இல்லை, இல் குட்டல் ஈ வந்து லீ மாறியா. அதே போல இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருவாங்க, பல் குட்டல் இல் குட்டல் உண்டு. அப்போ இந்த இல் குட்டல் ஊ என்னதுவாகும்? லூவா மாறும். அப்போ பல்லுண்டு. அப்போ இல் குட்டல் பல் குட்டல் இல் குட்டல் இல்லை என்பது பல் குட்டல் ஈ வந்து இல் குட்டல் ஈ வந்து ஈய மாறும். பல்லில்லை, பல்லில்லை. அது இது எப்படி மாற்றினா, மின் குட்டல் உண்டு இருக்கா. அப்போ இது என்ன ஒரு மெய்யெழுத்து தோறுனா இன். மீன் குட்டல் இன் குட்டல் உண்டு, மின் மின் உண்டு. இன் குட்டல் ஊ வந்து நூ, மின் உண்டு, மின் உண்டு. அதுவே மின் குட்டல் இன் குட்டல் இல்லை வந்து இன் குட்டல் ஈ நீ, மின் இல்லை. மின் இல்லை. அது இதே கமெண்ட் பண்ணுங்க, நான் எழுதிடுறேன். மண் குட்டல் இன் குட்டல் இல்லை. இது எப்படி எழுதுறது? மண் குட்டல் இன் குட்டல் உண்டும், மண் குட்டல் இன் குட்டல் இல்லையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கலை சொற்களை அறிவோம். நல்வரவு என்பது வெல்கம். நல்வரவு என்பது வெல்கம். சிற்பங்கள் என்பது ஸ்கல்ப்டர்ஸ். சிற்பங்கள் என்பது ஸ்கல்ப்டர்ஸ். சில்லுகள் என்பது சிப்ஸ். சில்லுகள் என்பது சிப்ஸ். ஆயத்த ஆடை என்பது ரெடிமேட் ட்ரெஸ். ஆயத்த ஆடை என்பது ரெடிமேட் ட்ரெஸ். ஒப்பனை என்பது மேக்கப். ஒப்பனை என்பது மேக்கப். சிற்றுண்டி என்பது டிஃபன். சிற்றுண்டி என்பது டிஃபன். அப்போ வெல்கம், நல்வரவு, ஸ்கல்ப்டர்ஸ் சிற்பங்கள், சிப்ஸ் சில்லுகள், ரெடிமேட் ட்ரெஸ், ஆயத்த ஆடை, மேக்கப், ஒப்பனை, டிஃபன் என்பது சிற்றுண்டி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த 6ஆம் வகுப்பில் இயல் 5 உள்ள திருக்குறள் வகுப்பு தான் பார்க்க போகிறோம். திருக்குறள் வந்து நமக்கு வந்து இதில் 6 அதிகாரங்கள் மொத்தம் கொடுக்கப்பட்டது. என்னென்ன அதிகாரம்னா, 1 பாருங்க விருந்தோம்பல், 2 கல்லாமை. விருந்தோம்பல் கல்லாமை இந்த அதிகாரம் கொடுக்குது. ஊக்கமுடைமையில் 3 திருக்குறள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து பயனில்லா சொல்லாமையில் 2 திருக்குறள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரமாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல நுழையும் முன் என்ன கருத்து கூறப்பட்டுள்ளதுன்னு பார்த்துட்டு போவோம். உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் திருவள்ளுவர். வீட்டிற்கு வந்த விருந்தினரை போற்றுதல், இனிய சொற்களை பேசுதல், பிறர் பொருளை விரும்பாமை, ஊக்கத்துடன் செயல்படுதல், பயனற்ற சொற்களை பேசாமல் இருத்தல் ஆகிய அறங்களை பற்றிய திருவள்ளுவரின் கருத்தை அறிவோம் வாருங்கள் என்று குறிப்பிட்டுள்ளது. இதை பாருங்க, ஒவ்வொரு அறக்கருத்தில் என்ன இருக்கு. இங்க விருந்தோம்பல் என்ற ஒரு திருக்குறள் அதிகாரம் குறிப்பிட்டது. இந்த விருந்தோம்பல் ஃபர்ஸ்ட் திருக்குறள் பாருங்க. விருந்து புறத்ததா தான் உண்டல், சாவா மருந்தினும் வேண்டா பற்றன்று. அதாவது அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று. நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரும்போது நம்மகிட்ட ஒரு பொருள் வந்து அது அமிர்தமே ஆனாலும் வந்து அவங்களுக்கு கொடுக்காம நம்ம மட்டும் அரைச்சி வச்சு சாப்பிட்றது வந்து அது அமிர்தமே ஆனாலும் அது நம்ம மட்டும் சாப்பிட்றது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்க செயலது இல்லை அப்படின்னு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ மீண்டும் திருக்குறள் வச்செல்லாம், விருந்து புறத்தா தானுண்டல், சாவா மருந்தென்னும் வேண்டா பற்றன்று. அடுத்து 2வது திருக்குறள். மோப்பக்குள்ளையும் மணிச்சம் முகந்திருந்து நோக்கக்குள்ளையும் விருந்து. என்ன சொல்றாங்க பாருங்க.
மோந்து பார்த்தால் அனிச்ச மலர் வாடிவிடும். அதுபோல விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வந்து விருந்தாளி வந்திருக்கும் போது நம்மளுடைய முக பாவனையை பார்த்து அவங்களுடைய முகம் வந்து வாடிவிடும். அது எதோ ஒப்பிட்டுள்ளோம்னா அந்த அனிச்ச மலரோட விருந்தினருடைய முகத்தை வந்து ஒப்பிட்டுள்ளார் இங்க திருவள்ளுவர். திருக்குறள் வாசிடலாம். மோப்ப குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குலையும் விருந்து. அடுத்து இரண்டாவது இதுல வந்து கல்லாமை அதிகாரம் பார்க்கலாம். கல்லாமையில் வந்து உள்ளத்தால் உள்ளலும் தீது பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வோம் எனல். அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது. அதாவது ஒரு பொருள் மற்றொரு பொருளை வந்து நம்ம திருடலாம் அப்படின்னு மனசுல நினைக்கிறதே வந்து ஒரு திருடியதற்கு சமம் என்று இங்க சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். திருக்குறள் வாசிக்கிறவங்க உள்ளத்தால் உள்ளம் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வோம் எனல். நம்ம மனசுக்குள்ளே நினைச்சாலே அது என்னாகாது, அது திருடியதற்கு சமம், தீங்குது. நான்காவது திருக்குறள். களவினால் ஆகிய ஆக்கம் அளவிருந்து ஆவது போல கெடும். களவது மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும். அதாவது திருடி சேர்த்த பொருளானது ஃபர்ஸ்ட் வளர்ந்த மாதிரி தெரியும், நிறைய பொருள் சேர்ந்த மாதிரி தெரியும். ஆனா சேர்ந்த மாதிரி சேர்ந்து அது கடைசி என்ன ஆயிரும், நம்மளுக்கு பயன்படாம அது அழிஞ்சு போயிடும் என்று இந்த திருக்குறள் குறிப்பிட்டுள்ளார். வாசிக்கிறவங்க மீண்டும் ஒரு முறை. களவினால் ஆகிய ஆக்கம் அளவிருந்து ஆவது போல கெடும். அடுத்தது ஐந்தாவது திருக்குறள். ஊக்கமுடைமை அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. உள்ளமுடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும். அதாவது ஒரு மனிதனிடம் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அவங்ககிட்ட ஊக்கம் தன்னம்பிக்கை அப்படின்ற ஒன்று இல்லைன்னா அந்த செல்வமானது அவங்ககிட்ட நிலைக்காம அழிந்துவிடும். அதான் குறிப்பிட்டுள்ளார். உள்ளமுடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கம் என்பது நிலையான செல்வம், மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும். ஊக்கம் என்பது அவங்ககிட்ட என்னது, உயர்ந்த செல்வம். அடுத்த ஆறாவது திருக்குறள். ஆக்கம் அதேவினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. ஆக்கம் அதேவினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. தளராத ஊக்கம் உடையவரின் ஆக்கமானது தானே வழி கேட்டுக்கொண்டு செல்லும். தானே வழி கேட்டுக்கொண்டு செல்லும். அதாவது அவங்ககிட்ட சோர்வே இல்லாத ஒருத்தன் வந்து ஊக்கமோட எப்பவுமே ஒரு நம்பிக்கையோட செயல்படுறான்னா அவங்ககிட்ட வந்து வெற்றியானது அவங்களோட வீடு எங்க இருக்கு, அவர் யாரு அப்படின்னு கேட்டு தானே போய் சேருமா அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்காரு. திருக்குறள் வச்சிருவாங்க. ஆக்கம் அதைவின செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. தளராத ஊக்கம் உடையவனின் ஆக்கமானது வெற்றியானது தானே வழி கேட்டுக்கொண்டு செல்லும். ஏழாவது திருக்குறள். வெள்ளத்து அணையா மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்து அணையா உயர்வு. சொல்லின் பொருள் பாருங்க. தண்ணீரின் உயர்வுக்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும். அதாவது குளத்தில் உள்ள அந்த தாமரை பூவானது தண்ணீர் மட்டம் உயர தன்னுடைய பூக்களுடைய காம்பும் உயரும். அதுபோல ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள். எந்த ஒரு மனிதனிடம் ஊக்கம் அதாவது ஆற்றல் தன்னம்பிக்கை வந்து இருக்கோ அந்த அளவுக்கு அந்த மனிதர்கள் வந்து உயர்வார்கள் வளர்வார்கள் என்று இந்த திருக்குறளில் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் திருக்குறள் வாசிப்போம். வெள்ளத்து அணையா மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்து அணையா உயர்வு. எட்டாவது திருக்குறள். உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக. நம்ம நினைக்கக்கூடிய செயல் வந்து என்ன வேணும், ஒரு உயர்வான செயலாகவே நினைத்து பார்க்கணும். எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணியதை கைவிடக்கூடாது. நம்ம நினைச்சு பார்த்தது வந்து நமக்கு கைக்கு கொடுக்கலாம், அதை நம்ம அந்த வெற்றியை வந்து அடைய முடியலும் அதை வந்து நமக்கு வெற்றி அடையல கிடைக்கல அப்படின்றது அது வந்து விட்டுறக்கூடாது என்று இந்த திருக்குறளை கூறியுள்ளார். வாங்க மீண்டும் திருக்குறளை வாசிச்சிருவோம். உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை தீர்த்து. அடுத்து பாருங்க. பயனிலா சொல்லாமை என்ற அதிகாரத்தில் வந்து 9வது திருக்குறள் பாருங்க. அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. நன்மை எது என்று ஆராயும் அறிவுடையவர்கள், எது நல்லது எது தீயது என்று ஆராயக்கூடிய பண்பு உடையவர்கள். பயன் தராத அதாவது தீய சொற்கள் பயனற்ற சொற்களை வந்து
எப்பவுமே பேச மாட்டார்கள் என்று குறிப்பிட்டால் மகன் திருக்குறளை மீண்டும் வாசிச்சிருவோம். அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். 10வது திருக்குறள் பார்க்கலாம். சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனிலா சொல். பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக, பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டுவிடுக. நன்மை தரக்கூடிய, அதாவது அதனால் எதனா ஒரு பயன் உருவாகக்கூடிய எதனா ஒரு வார்த்தைகள் சொற்கள் மட்டும் பேசணும். தேவையற்ற பயன் தராத வீண் பேச்சை பேசக்கூடாது, அதை விட்டுடணும் என்று இந்த திருவள்ளுவர் குறிப்பிட்டார். மீண்டும் திருக்குறள் 10வது திருக்குறள் வாசிச்சிருவோம். சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனிலா சொல். புத்தக பின்பக்க வினாக்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளது. விருந்தினர் முகம் எப்போது வாடும்? எப்போது வாடும்? நம் முகம் மாறினால், நம் வீடு மாறினால், நாம் நன்கு வரவேற்றால், நம் முகவரி மாறினால். இதில் நம் முகம் மாறினால் அனிச்ச மலர் போல் விருந்தினர் முகம் மாறிவிடும். நிலையான செல்வம் எது? நிலையான செல்வம் தங்கம், பணம், ஓக்கம், ஏக்கம், ஊக்கம். 3வது, ஆராயும் அறிவுடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள். பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உள்ளுவதெல்லாம். உள்ளுவதெல்லாம் இதனை வரும். இத்குட்டல் ஏ தே, உள்ளுவாதே. அப்ப உள்ளுவதெல்லாம். பயன் கூட்டல் இலா என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்குட்டல் இ நீ, பயனிலா. பயனிலா. அடுத்த பாருங்க, இதுல நயமறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வோம் எனல். இக்குறில் உள்ள எதுகை மோனை. முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. இல்லது மோனைனா ஊவும் உள்ளத்தால் உள்ளத்தாலும், இது மோனை சொற்கள். அதுவே இங்க இதுல பாருங்க, கள்ளத்தால் கல்வோம், இது மோனை சொற்கள். அப்ப எதுகை என்பது என்னன்னா இல். இதுல இருக்கக்கூடிய இல், கள்ளத்தால் இருக்கக்கூடிய இல், இந்த கல்வம் இருக்கக்கூடிய இல் இல்கள் எதுகை சொற்கள். உ ஊ கால மோனை சொற்கள். அடுத்து இடமாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. அது உங்க திருக்குறள் கொடுத்துட்டு இதில் உள்ள சீர்களை 7 சீர்கள் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அதை வரிசைப்படுத்துக, சீர்படுத்துக அப்படின்னு கொடுக்கப்படுது. ஆக்கம் அதர்வன செல்லும், ஊக்கம் அசைவிலா உடையான் உலை என்று இருக்கா. இது எப்படி வரிசைப்படுத்தினா, ஆக்கம் அதர்வன செல்லும், அசைவிலா, ஊக்கம் உடையான் உலை என்று வர வேண்டும். அடுத்து பாருங்க, உள்ளுவது உயிர்வல்லல் எல்லாம் மற்றது தள்ளாமை தள்ளினும் தீர்த்து என்று மாறி மாறி சீர்கள் அமைஞ்சுள்ளது. இது எப்படி எழுதுனா இருக்கா, இதை எப்படி மாற்றி அமைக்கணும்னா, உள்ளுவது எல்லாம் உயிர்வல்லல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்று சரியாக சீர்மாற்றி எழுத வேண்டும். அடுத்து பாருங்க, ஊக்கமது கைவிடல் என்பது ஔவையாரின் ஆத்திச்சூடி. இவ்வரியோடு தொடர்புடைய திருக்குறள் எதுன்னா, இது எது பாருங்க, 3 திருக்குறள் கொடுத்துருக்கு. விருந்து புறத்தால் தானுண்டல் சாவா மருதினும் வேண்டா பற்றன்று. அப்ப அமிர்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தனி தாமிட்டு சாப்பிடுவது அது ஏற்றுக்கொள்ள அன்று கொடுத்துருவாங்க. இதா அப்படின்னா இது இல்லை. அப்போ ஊக்கமுடையமே கைவிடல். அப்போ ஊக்கம் தன்னம்பிக்கை இருக்கணும். அப்படி எதனா திருக்குறள் இருக்கா பார்க்கணும். இதுதான் உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை நில்லாத நீங்கிவிடும். இதனுடைய பொருள் ஊக்கமே நிலையான செல்வம், மற்ற செல்வங்கள் எல்லாம் நிலத்தில் இல்லாமல் அழிஞ்சுவிடும். ஒருத்தங்கிட்ட தன்னம்பிக்கை நம்பிக்கை இல்லைன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் தான் அழிஞ்சு போயிடும். அதுவே ஊக்கம் இருக்கக்கூட்ட செல்வமானது நிலைத்து நிற்கும் என்று பொருள். அப்ப இதுதான் ஊக்கத்தை குறிக்கிறது. அடுத்த திருக்குறள் பார்த்துட்டு வந்துடலாம். சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனில்லா சொல். அதாவது நாம பேசக்கூடிய சொற்கள் பயன் தரக்கூடிய சொற்களை மட்டும் தான் பேசணும், பயனில்லா சொற்கள் பேசக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது இல்லை. அப்போ ஊக்கத்தை குறிக்கக்கூடிய சொல் எதுனா உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை இல்லாத நீங்கிவிடும். இதுதான் ஔவையாருடைய ஊக்கமது கைவிடல் என்பது ஆத்திச்சூடி பொருந்தக்கூடிய திருக்குறள் இதுதான். நாம் இன்றைய வகுப்போட 6ஆம் வகுப்பில் 7 5 கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
அடுத்த வகுப்பில் இருந்து 6ஆம் வகுப்பில் இயல் 6 பார்க்கலாம். அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.